காலிஃப்ளவரில் எப்போவுமே 65 பண்ணுவோம். இந்த மாதிரி க்ரீன் கலர் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான தண்ணியில் காலிஃப்ளவர் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ், தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்லேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் அரைச்ச மசாலா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதிலேயே கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஊறட்டும். சைடிஷ்க்கு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா டிப் ரெடி. சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது சர்வ் பண்ணும்போது மேலே சாட் மசாலா போட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்.